வணக்கம். என் பெயர் கே ரவிராஜுங்க. கோவிந்தாபுரம் கிராமம், கிணத்துக்கடவு தாலுகா, கோவை மாவட்டம். நான் 20 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேனுங்க. 3 வகையான விவசாயம், அதாவது கிரவுண்ட்நட்டு, சொர்க்கம், கோகனட்ஸ். 20 வருஷமாக விவசாயம் பண்ணி மானாவாயில் நிலக்கடலை போடணுங்க. அது 20 வருஷத்தில் 15 வருஷத்து வரைக்கும் இயற்கையாக தோன்றதை விட்டு பட்டாணி ரகம்னு சொல்லி போட்டு அந்த ஒரே ரகம் தான் திருப்பி அதிலேயே நாங்கள் விதை எடுக்கிறது, போடுறது, பண்ணுறது இப்படியே பண்ணிட்டு இருந்தோங்க. அதில் மகசூல் வர வர கம்மியாயிட்டு வரதுனால அது கோயம்புத்தூர் வேளாண்மை கூட்டுறவுலேருந்து நமக்கு ஒரு புதிய ஒரு ரகம் கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லி போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கு கதரி லெபாஸ்கின்னு பேர், கடலக்காய் ரகம். அது ஏக்கருக்கு 55 கிலோ. நாங்கள் மாட்டு ஏர் வச்சு ஆள் வச்சு போடும்போது அதில் பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகமாகுதுங்க. இதில் அவங்க மெஷினரிஸ் சீட் டில்லர்னு சொல்லி போட்டு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் 70 கிலோ வருங்க ஒரு ஏக்கருக்கு விதை. அது மாட்டேர் வச்சு ஆள் வச்சு போடும்போதுங்க. இதில் சீட் டில்லர் அறிமுகப்படுத்துறதுனால அது ஆள் வச்சு போட்டால் ஒரு நாளைக்கு மாட்டேரு லேடிஸு விதைப்பு பண்ணும்போது ஒரு ஏக்கராவுக்கு 2500 விதைப்புக்கு மட்டும் செலவாகுங்க. அது விதை 50லேருந்து 70 கிலோ வரைக்கும் கையிலேயே நாங்கள் இது பண்ணுறதுனால அதிகமாக தான் போயிட்டுருக்கு. சீல்டரில் வச்சு பண்ணனாலேங்க கேவிகேலேருந்து எங்களுக்கு மெஷினரிஸுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. விதைப்புக்கு வரும்போது என்னங்கன்னா 50 கிலோ டு 55 கிலோ தான் ஒரு ஏக்கராவுக்கு விதைப்பு வருது. அது செடிக்கு செடி இடைவெளியும் கரெக்டாக வரும். நாங்கள் ஆள் வச்சு போடும்போது நெரிசலாக இருக்குங்க, ஒரே மாதிரி வராது. இது 3/4 அடிக்கு 3/4 அடி ஒரு கேப் லைன் வரும்போது அதாவது விதைப்புக்கு எங்களுக்கு விதையும் மிச்சமாகு, ஆள் கூலியும் மிச்சமாகுதுங்க. அப்போவே எங்களுக்கு ஒரு சின்ன இன்கம் வருது. எப்படின்னு கேட்டால் 2500 ரூபா செலவாகிறது இது 1 மணி நேரம் சீரல் வச்சு போடும்போது மணிக்கு 1250 ரூபா தான். ஒரு ஏக்கருக்கு 1 மணி நேரம் தான் ஓடுதுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேயே எங்களுக்கு 2000 ரூபா மிச்சமாகுது. அப்படி ஆகும்போதுங்க ஃபஸ்ட்டு விதைப்பு. ரெண்டாவது களை வெட்டக்கு அப்படி தான் ஆள் கூலி ரொம்ப நாங்கள் போடும்போது எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஆள் கூலி அதிகமாகிறதுனால அதுக்கும் மெஷினரிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி பண்ணும்போது என்னங்கன்னா செடி இடைவெளி கேப் வரும்போது மகசூல் அதிகமாகுது. செடி எண்ணிக்கை கரெக்டாக ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 32 செடி அந்த மாதிரி சீரியல் வச்சு போட நம்ம போடும்போது 40 முறை 45 முறை அது ஈல்டு ரொம்ப கம்மியாகுங்க. அதனால் சீரியல் பயன்படுத்துறதுனால ஒரு ஏக்கருக்கு விதைப்புலேயே எங்களுக்கு 2000 ரூபா மிச்சமாகுங்க. ரெண்டாவது களை எடுக்கும்போது செடி எண்ணிக்கை கரெக்டாக ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 32 செடி வரும்போதுங்க ஒரு செடிக்கு கதரி லெபாஸ்கி ரகத்தில் ஒரு செடிக்கு 100 முதல் 150 காய்ங்க ஒரு செடிக்கு வருது. நாங்கள் போட்ட பழைய பட்டாணி ரகத்தில் 40 முதல் 50% காய் தான் வருங்க. மகசூல் கம்மியாக வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஈல்டு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இதில் அப்படி இல்லைங்க. அது கதரி லெபாஸ்கின்னு புது வெரைட்டி ஒரு செடிக்கு 100 முதல் 150 காய்ங்க. ஒரு ஏக்கராவுக்கு பழைய பட்டாணி ரகம் 400 to 500 கிலோ தான் கிடைக்குங்க. இது கதரி லெபாஸ்கிங்கிறது 900 to 1100 கிலோ வரைக்கும். அது ஃப்ரெஷ் காய்ச்சல். நான் விதைப்பண்ண விவசாயிகளை பதிவு பண்ணிக்கிறாங்க கண்கரு வேளாண்மை துறையில். அது அவங்களே சீடு எங்களுக்கு கொடுத்து ஒரிஜினல் பியூர் வெரைட்டியாக கொடுத்துங்க. அதுலேருந்து எடுக்கும்போது விதைப்பண்ண விவசாயின்னு சொன்னால் அவங்ககிட்ட எப்படி எந்த மாதிரி நம்ம காய் வாங்குறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ் காய்ச்சல் பண்ணிங்க திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறது. நம்ம கொடுக்கறத பொறுத்து தான் மற்ற பல விவசாயிகளுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அந்த வெரைட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறதுங்க. இதில் ப்ரைவேட் எடுத்தோம்னா 60 ரூபா ஹையஸ்ட் ஈல்டு விலை. ஆனால் இவங்க கவர்மெண்ட்டில் அப்படி இல்லைங்க, 105 ரூபாய்க்கு எடுத்து அது போக அது இப்போ இது 900 to 1100 வரைக்கும் கிடைக்குதுங்க. அப்படி வரும்போது 50 ரூபா 60 ரூபாய்க்கு வெளி மார்க்கெட்டில் அவசர தேவைக்காக விற்று போடுறாங்க. இதே நம்ம அவங்களோட எடுத்து ஃப்ரெஷ் காய்ச்சல் மாதிரி கொடுக்கும்போது 900 to 1100 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃப்ரெஷ் காய்ச்சல். இப்போ நான் இடையில 2019-20 ஒரு ஏக்கர் அவங்க கதரி லெபாஸ்கி கொடுத்தாங்க. ஃப்ரெஷ் காய்ச்சல் ஹையஸ்ட் ஈல்டு, அதாவது 855 கிலோ ஃப்ரெஷ் காய்ச்சல் கொடுத்ததுக்காக விலை 90 ரூபா 50 காசு. இதெல்லாம் உற்பத்தி மானியம்னு சொல்லி போட்டு ஒரு கிலோவுக்கு 25 ரூபா இது ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லி போட்டு விவசாய டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையினால கவர்மெண்ட் 90 ரூபா 50 காசு ப்ளஸ் 25 ரூபா ப்ரொடக்ஷன் மானியம் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால நமக்கு அதுலேயும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது. மேலும் இதில் என்ன பிரச்சனைங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி தாங்குது, வறட்சியை தாங்கி வருது, மானாவாரியில் நல்ல மகசூல் கொடுக்குதுங்க. இந்த வெரைட்டி போட சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளுக்கு என்னோட சார்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஒரு 2 வருஷம் அவங்களே விதை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கேவிகே, அதாவது கிருஷி விஞ்ஞான கேந்திரா கோவை மாவட்டத்திலேருந்து ஒரு டன் ஒரு விவசாயிக்கு 40 கிலோ 25 ஃபார்மருக்கு வருஷம் ஒன்றுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 8 வருஷமாக நான் வருஷமெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கிறோங்க. 8 வருஷமாக கொடுக்குறாங்க எங்களுக்கு.
ஒரு 25 விவசாயிக்கு, ஒரு விவசாயிக்கு 40 கிலோ காய். அதை அவங்களே உடைச்சு எடுத்து பண்ணும்போது, கந்துக்கடவு வேளாண்மையில் வந்து பதிவு பண்ண பிரியம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். அதில் எல்லா விவசாயியும் பண்ணியாகணும்னு நிர்பந்தம் கிடையாதுங்க. பண்ணுனா முறைப்படி செஞ்சு கொடுக்கணும். நாம் எப்படி வாங்கிட்டு வரமோ ஃப்ரெஷ் காய்ச்சல் அதே மாதிரி திருப்பி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதனால் கிரவுண்ட்நட் பொறுத்தவரை இப்போ 2வது போன லேட்டஸ்ட் வந்துங்க கதரி லெபாஸ்கின்னு சொல்லி போட்டு BSR2 அப்படின்னு சொல்லி போன வருஷம் ஒரு விதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் சூப்பர் வெரைட்டிங்குது. அது வந்து ஏக்கராவுக்கு வந்து 50 to 55 கிலோ நடவு பண்ணணுங்க. நல்ல மகசூல் கிடைக்குது. மார்க்கெட்டிங்கு நல்லா இருக்குதுங்க. பச்சை காயும் போது காஞ்ச காய்க்கு நல்லா இருக்குது. நல்ல மகசூல் வளர்ச்சி தாங்கி வருது. அது வந்துங்க ரூ. 105 கொடுத்தாங்க போன டைம். ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அவங்க காய் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரகம் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும் மானாவாரிக்கு. ஏன்னா மானாவாரி நிறைஞ்ச ஏரியா எங்கள் ஏரியாங்க. அதனால் கடலக்காய் வந்து அதிகப்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக ஃப்ரீயாக கொடுத்து எனக்கு 150 கிலோங்க 5 பேக் கொடுத்தாங்க. 2 ஏக்கரை போட்டோங்க. அதில் வந்து 1 ஏக்கரை வந்து இந்த பன்னி தொல்லைனால கொஞ்சம் முளைத்திறன் கம்மியாக போய் செடி கொஞ்சம் பரவலாக போனதுனால ஈல்டு கொஞ்சம் கம்மியாச்சுங்க. ஆனால் 1 ஹெக்டேர் தான் கணக்கு. 1 ஹெக்டேர் கணக்கு வந்துங்க 1655 கிலோ கொடுத்தாங்க. நான் விதை பண்ணிக்கு இந்த கந்துக்கடவு வேளாண்மைக்கு. அது வந்து ரூ. 106 50 விலையுங்க. அது இல்லாமல் ரூ. 25 உற்பத்தி மானியம் கொடுத்தாங்க. எதிர்பார்க்காத விலைங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்கும்னு. நான் வந்து 12 ஏக்கரை தென்னந்தோப்பு வச்சுருக்கேங்க ஐயா. இதில் வந்து குட்டை நெட்டைங்கிற சொல்லி போட்டு ஒரு 60 மரம், அதாவது சிவப்பு இளநீர், அது வீட்டு யூஸ்க்காக கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 60 மரம் மட்டும் வச்சுக்கணும் தோட்டச்சாலைக்கு முன்னாடி. அது வந்துங்க செஞ்சேரி பிரிவுன்னு சொல்லி போட்டு அம்பாள் நர்சரியிலிருந்து நாற்று எடுத்து வந்து போட்டோம்ங்க. அது வந்து சாவக்காடு ஆரஞ்சுன்னு பேர் அதுக்கு, ரகத்துக்கு பேருங்க. அது வந்து நடவு வந்து 3 அடிக்கு 3 அடி குழி எடுத்துங்க. 3 அடிக்கு 3 அடி ஆழம் குழி எடுத்து வைக்கும்போது அது வறட்சி தாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கள் ஏரியா அப்படித்தான், எல்லாருமே அப்படித்தான். நாங்களும் தொண்டு பல பெரியவங்க எங்களுக்கு கொடுத்து பார்த்து பாடம்ங்க. அது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படிங்கிற ஒரே இதுக்காக குழி வந்து ஆழம் எடுத்து பண்ணிக்கிறவங்க. இப்போ ஒரு 60 மரம், அதாவது வந்துங்க செஞ்சேரி அம்பாள் நாட்டுப்பண்ணையில் வாங்கிட்டு வந்து வச்சு, அதை வந்து மாதத்துக்கு தடவை இந்த ப்ளூ காப்பர் அப்படின்னு சொல்லி போட்டு குருத்தல் ஊற்றணும். அது வந்து நிறையா வண்டுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வல்லி பிள்ளைக்கு மட்டும். பொதுவாகவே நம்மளது மட்டும் இல்லை, ஏகமாக அந்த பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்து இப்போ ஐசு வால் வச்சுக்க மாதிரி வச்சுருக்கோனுங்க. அந்த செவ்வல்லி பிள்ளை மட்டும் நல்ல மகசூல் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. ஆனால் பராமரிப்பும் அதில் வந்து கொஞ்சம் மைனூட்டாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதையே அப்படி மாதம் முதல்ல ஊற்றிட்டு வரும்போதுங்க 36வது மாதம் பலனுக்கு வருதுங்க. அது வரைக்கும் கம்பல்சரி ப்ளூ காப்பர் தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை குருத்தல் ஊற்றணுங்க. அதாவது வந்து ஒரு தீப்பெட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு குடத்துக்கு 12 லிட்டர் தண்ணிக்கு ஒரு தீப்பெட்டி அளவு எடுத்து ஊற்றி 1 லிட்டர் தண்ணி ஒரு குடம் தண்ணியில் கரைச்சி ஒரு கண்ணுக்கு 1 லிட்டர் அந்த ப்ளூ காப்பர் தண்ணி பலனுக்கு வர வரைக்கும் அப்படியே தான் பண்ணணுங்க. 36வது மாதம் இளநீ வெட்டுற அளவுக்கு மரம் நல்லா வந்துச்சு. அது வந்து குறிப்பிட்ட ஒரு கீழே பூமி மரம் குழி நிறைஞ்சு 3 அடி குழி நிறைஞ்சு அதுக்கு மேலே ஒரு 1.5 அடி ஹைட்டு வரும்போது நிலத்திலேயே கீழேருந்து இலை வெட்டுற மாதிரி இளநீ வந்துச்சுங்க. இப்போ பலனுக்கு வந்து இப்போ 16 வருஷம் ஆச்சுங்க. இளநீ மரத்துக்கு நல்ல ஈல்டு கொடுக்குதுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேரில் மோனோக்ரோட்டோபாஸ் ப்ளஸ் கோகனட் டானிக் TNA கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு மரத்துக்கு 150 ml வாட்டரோடு சேர்த்திங்க. 100 ml கோகனட் டானிக்கு 50 ml இது ஒரு 40 நாள் கேப்பில் அதுங்க. இன்னொரு ஆப்போசிட் சைடு வந்து மறுபடியும் 40 நாள் கழிச்சு மோனோக்ரோட்டோபாஸ் 8 ml ப்ளஸ் 35 மில்லி தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க ஒரு சைடு கட்டிடுவோம். அதாவது இது 40 நாளைக்கு ஒரு தடவை, இது அந்த பக்கம் வந்து அப்படி கணக்கு பார்க்கலைங்க. 2 மாதம் 2.5 மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்ம மருந்து கட்டுற மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன். அதனால் நல்ல ஈல்டு மகசூல் கொடுக்குதுங்க. ஆனால் பராமரிப்பு ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. நம்ம அதில் வந்து அதிகமாக அது இப்போ பண்ணுறது இல்லைங்க. அளவாக ஒரு 60 மரம் கூட எங்கள் வீட்டு யூஸ்க்காக பண்ணியிருக்கிறேன். மற்ற விவசாயிகள் இதன்படி செஞ்சால் நல்ல வருமானம் நல்ல முறையாக இருக்கலாங்க. எனக்கு வந்து 10 ஏக்கர் நாட்டு தென்னை இருக்குதுங்க. நான் ஒரு 15 வருஷம் மக்களிருந்து 35 வயசு வரைக்கும் 10 ஏக்கரால் வந்து 4 விரிவாக போட்டிருக்கேங்க. எல்லாம் ரகமெல்லாம் ஒன்று தான். தண்ணியோட சோர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஆற்றுப்பாசனம் கிடையாதுங்க. மழையை நம்பியே வர்றது. அதனால் ஒவ்வொரு விரிவாக போட்டுங்க. இப்போ எல்லாமே ஏகமாக 10 ஏக்கரும் தென்னை வந்து பருவத்துக்கு வந்தாச்சுங்க. ஒரிஜினல் பியூர் நாட்டு மரம். அதாவது வந்து எங்கள் வீட்டு அப்பா காலத்துலேருந்து ஒரு 5 மரம் வாய்க்கால் மரம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நாங்கள் சொந்தமாக விற்று எடுத்து சொந்தமாக முளைத்திறன் கொண்டு வந்து அதாவது வந்துங்க 9லேருந்து 11 மாதம் கண்ணோட வயசுங்க. அதுக்கும் அப்படி தான் 3க்கு 3ங்க குழி எடுத்து உளி வந்து 6 மாதம் ஆற வச்சு அப்புறம் தான் எனக்கு நடவு பண்ணணும். நடவு பண்ணிலேருந்து 9 to 11வது மாதம் நாற்றுக்கு வயசு போடும்போது
முன்னால் சொன்னது போல் செவ்வழி மாதிரியாவது இதுக்கு வந்துங்க 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு குடத்துக்கு வந்து ஒரு தீப்பெட்டி ப்ளூ காப்பர் அப்படிங்கிற ஒரு பவுடர் இருக்குதுங்க. அதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஒருத்தவனு கொடுத்து கொண்டு வந்தால் பெருசாக வர பாதிப்பு இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு தென்னங்கன்றுக்கு 1 லிட்டர் ப்ளூ காப்பர் 12 லிட்டர் தண்ணிக்கு ஒரு தீப்பெட்டி அளவு, அதாவது வந்து ஒரு 5 கிராம் கணக்கு சொல்ல போட்டோம்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து குத்தில் ஊற்றிட்டு வந்தோங்க. அப்புறம் உரம்னு பார்த்தா தொழு உரத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. மாடு இருக்கிறதுனால அதிகமாக ரசாயன உரம் யூஸ் பண்ணலைங்க. காப்புக்கு வர வரைக்கும் தொழு உரம் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படிங்கன்னா, இப்போ தான் சொட்டு நீருங்க. அப்போல்லாம் வந்து வாய்க்கால் பாசனம், வாய்க்கால் தண்ணி வரும்போது குருத்தில் மண் நேரம் மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு அந்த மண் எடுத்து வெளியில் போட்டுருவோம். ஆள் வச்சு லேடிஸ் பொம்பளை ஆள் வச்சு எடுத்து வெளியில் போட்டுருவோங்க. அப்படியே இதே தான் ப்ளூ காப்பரே தான், வேறு எந்த மருந்துமே யூஸ் பண்ணலைங்க காப்புக்கு வர வரைக்கும். இப்போ வந்து 15 வருஷத்தில் 4 வெரைட்டி இருக்குதுங்க. அதாவது 15 to 30 வருஷம் வரைக்கும் பலன் கொடுக்குற மாதிரி 4 பேட்சாக வச்சுருக்கிறேன். 4மே ஒரே வெரைட்டி, எங்கள் சொந்தத்தில் நாங்களாக எடுத்து போட்ட வெரைட்டிங்க. பியூர் நாடு, நல்லா வளர்ச்சி தாங்கி வருதுங்க. இதில் மெயின் பெனிஃபிட் என்னங்கன்னு சொன்னால், ஹைப்ரிட் மாதிரி அதிகமாக காய்க்காதுங்க, ரொம்ப குறைவும் ஆகாது. மழை இல்லாட்டி தாங்கி வளருங்க. சராசரி வந்து ஒரு மரத்துக்கு 90லேருந்து 140 காய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வெட்டுறோங்க. 90ங்கிறது வந்து எனக்குன்னா திடீர்னு மாதிரி மழை வந்து வராமல் போயிட்டா வறட்சி வரும். அப்போ வந்து காப்பு கம்மியாக இருக்குங்க. ஆனால் மரம் எந்த கெழுத்தும் போகாது, காய் மட்டும்தான் இருக்காது. ஆனால் ஹைப்ரிட் அப்படி இல்லைங்க. மழை இல்லைங்கும் போது காய்ஞ்சது, நிறையா சேதாரங்கள் வருது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் நல்ல முறையாக போயிட்டுருக்குதுங்க. அப்படியே எல்லாம் ஆற்று பாசனம் இல்லாத கிணத்து பாசனம் தான் லிமிட்டாக 90 to 120ங்க வருஷம் ஈல்டு. இப்போ தற்சமயம் வந்து நல்ல முறையெல்லாம் காப்புக்கு வந்த முன்னாடி ரசாயன உரம் யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, தொழு உரம் ப்ளஸ் ரசாயன உரம், இந்த காம்ப்ளெக்ஸு, இந்த டிஏபி, பொட்டாஸ், இதை தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறோங்க. நல்ல ஈல்டு கிடைக்குது. அதாவது வந்து சராசரி ஒரு மரத்துக்கு வந்து ஒரு காய் குறைஞ்ச எடைங்கிறது வந்து 450 கிராம். சின்ன உலகிலே சின்ன காய்ங்க 450 கிராம். ஹையஸ்ட் வந்து போன தடவைங்க கூட 645 கிராமுங்க. ஆவரேஜ் கணக்கு பார்க்க போயில எங்களுக்கு வந்து ₹36.48 போன மாதத்தோட விலை, ஒரு பீஸ் தோட்டத்துக்குள்ளேயே. அந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுங்க. தப்பில்லை, பரவாயில்ல. இதே எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹைப்ரிட் போகாமல் நாட்டு வெரைட்டி வந்ததுன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து வரும் சந்தைக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து இருக்கும். ஹைப்ரிட் ஒன்றும் கிடையாது, காய் தான் பெருசு வழியாக. அது வந்து எந்த ஒரு உடம்புக்கு சத்து கிடையாது. நாட்டு மரம்னு சொல்லும்போது இயற்கையாக வரும்போது மருந்து கெமிக்கல் கலக்காமல் வந்துன்னு சொன்னால் வரும் சந்தைக்கு கொஞ்சம் நல்ல முறையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோங்க. எனக்கு வந்துங்க மானாவாரி பூமி 3 ஏக்கர் இருக்குதுங்க. அதில் வந்து மாட்டு தீனுக்காக உலர் தீவனம் ப்ளஸ் பசுந்தாள் தீவனம் 2க்கு வந்து சோளம் பயிர் பண்ணணுங்க. முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் பாமூல பயன்படுத்த நாட்டு வெரைட்டி வந்து போட்டிருந்தோங்க. இப்போ இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் விதை பண்ண விவசாயியை தேர்ந்தெடுத்து கிணத்துக்கடவு வேளாண்மை துறையில் பதிவு பண்ணிக்கிறதுனால அவங்க வந்து புது வெரைட்டி, அதாவது வந்து Co32 K12 அப்படிங்கிற 2 ரகம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுனால அதன் மூலமாக வந்து எனக்கு வந்து 2லேயும் 5 கிலோ டெமோ மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு பாருங்கள் ஐயா. போட்டு பார்த்து எடுத்து நல்லபடியாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் 10 பேருக்கு அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றபடி மக்கள் மாடுகன்னு எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது அவங்க கொடுத்த ஆலோசனை பிரகாரம் வந்துங்க நான் 10 வருஷமாக போட்டிருக்கேன். 10 வருஷத்தில் வந்து 8 வருஷமாக நான் என்னோடய சோளம் உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அப்படியே கொடுத்துக்கிறேங்க. விதை பண்ண விவசாயம் அப்படிங்கிற ஒரு இதனால. இதில் எப்படிங்கன்னா, நான் வந்து 30 to 35 கிலோ ஒரு ஏக்கருக்கு நாங்கள் நாட்டு வெரைட்டி போடுவோம். தட்டு மட்டும் அதிகமாக தெரியுங்க, அதோட பிரயோஜனம் இருக்காது. அது ஆனைப்பசிக்கு சோளப்பொரி கொடுத்த மாதிரி பொரிதெல்லாம் எந்த கட்டுப்படி ஆகுங்க. திடகாத்திரமான உணவு சாப்பிட்டா தான் நம்ம ஊக்கமாக இருக்க முடியும், நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம சந்ததி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு அறிவுரை பண்ணி கோரி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிரகாரம் நான் 10 வருஷமாக போடுறேனுங்க. இதில் வந்து எப்படிங்கன்னா Co32 K12 இது 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால், அதாவது வந்து K12 அப்படிங்கிறது வந்து 90 நாள் அறுவடை ஆகுங்க. Co32 அப்படிங்கிறது வந்து பின்ன ஒரு 20 நாள் ஆச்சு, 110 நாள் அறுவடை ஆகிறதுக்கு. இதில் K12 வந்துங்க குறுகிய கால பயிர்னா பசுந்தாள் தீவனத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு மாடு கண்ணுக்கு பால் பண்ணை வச்சுங்களுக்கு வந்து நம்பர் 1ன்னு சொல்லலாங்க. அது Co4 மலம்பில்லுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு அதை விட 10 மடங்கு இது வித்தியாசம் இருக்குது. அதாவது புடவை ஸ்டேஜுக்கு அறுத்து போடும்போது பாலும் நல்லா ஃபேட்டு வரும், மாடும் நல்லா இருக்குதுங்க. அது வந்து அது ஆரோக்கியம் இருக்கும்போது நம்மளுக்கு ஃபேட் கிடைக்கும். பாலோட திக்னஸ் அதிகமாகும்போது, ஃபேட் அதிகமாகும்போது ஒரு லிட்டருக்கு 90 பைசாவிலிருந்து ₹2.50 வரைக்கும் ஒரு லிட்டருக்கு பாலோட விலை வந்து மாறுபடுதுங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு சோளம் கவர்மெண்ட் எடுத்து பசுந்தாள் தேவைன்னா அப்படி பண்ணிக்கலாம். அது வந்து அதே மாதிரி வந்துங்க Co32 அப்படிங்கிறது வந்து 120 நாள் ஆகுது. அது சோளமும் உற்பத்தியாக, அதாவது வந்து உலர் தீவனம்
உலர் தீவனத்துக்கு பயன்படுத்தும் போது வந்துங்க கொஞ்சம் அதிகமாக, அதாவது அவங்க ஏக்கராவுக்கு 8 கிலோன்னு சொல்கிறாங்க, நாம் ஒரு 5 கிலோ சேர்த்தினாலும் போலங்க. அப்போ தான் நமக்கு தீவனம், நம்ம தீவனத்துக்காக போடும்போது அப்படி. ஆனால் வந்து மகசூல் கம்மியாக தான் வரும், கருது வந்து பெருசு வராதுங்க. இது அப்படிங்கிற அவங்க சொல்கிற மாதிரி 8 to 10 கிலோ போடும்போது ஒரு கதிருக்கு வந்துங்க 400 முதல் 550 கிராம் ஒரு வெயிட் சோளம் ஒரு கதிருக்குங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஏக்கராவுக்கு வந்துங்க 655 கிலோ, அதாவது வந்து 2022 to 25 வரைக்கும் 3 வருஷமாக தொடர்ச்சியாக அதே மாதிரி தான் கொடுக்குதுங்க. 2 ஏக்கரை தான் பயிர் பண்ணுறேன், 655 கிலோ ஒரு ஏக்கருக்கு மகசூல் ஆகுதுங்க. அவங்க வந்து எனக்கு 45 ரூபா 10 காசுக்கு எனக்கு கொடுக்குறாங்க, அவங்க கவர்மெண்ட் கொடுக்கும்போது. திருப்பி எடுக்கும்போது 55 ரூபா 18 காசுக்கு எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் 15 ரூபா உற்பத்தி மானியம் கொடுக்குறாங்க ஒரு கிலோவுக்கு. அதனால வெளி மார்க்கெட்டில் அதை வந்து 15 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லி அவசரத்துக்கு கேட்குறாங்க. நிறையா விவசாயிகள் அப்படி பண்ணிடுறாங்க, அது சரியான லாஸ் வருது. அதை புரிஞ்சு பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பழைய வெரைட்டி வந்து 30 கிலோ போடணுங்க. அந்த 30 கிலோவோட ஈல்டு என்னவோ இது வந்து 10 கிலோவில் நம்மளுக்கு கிடைக்குங்க. 10 கிலோவில் கிடைக்கிறதும் இல்லாமல் மாடு வந்து அந்த பழைய தெய்வத்தையும் சத்து இல்லாமல் நம்ம நடக்க முடியாமல் கிடைக்குது. அப்படியே நல்லா திடகாத்திரமாக இருக்குங்க. கன்று பால் நம்ம எல்லாருமே அது நல்லா இருக்குங்க.